நம்ம இன்னைக்கு வந்து சில்ட்ரனுக்கு ஸ்டோரி எப்படி எழுதுறது அப்படின்றத வந்து ஒரு ஸ்டார்டிங் பாயிண்ட் இன்னைக்கு பண்ணலான்னு இருக்கேன். நிறைய ஒரே போர் அடிச்சு கதையாக சொல்லின்னு இருக்கேன்னா ஐ தாட் சின்ன வயசில் இந்த ஸ்டோரி எழுதுறது வந்து நம்ம வரைகிறதுக்கு வந்து நிறைய பழகும்ல. இந்த ஸ்டோரி வந்து எப்படி எழுதலாம் அப்படின்ட்டு நம்மளுக்கு வந்து நிறைய பேசுவோம். நம்ம நிறைய பேசும்போது நிறைய விஷயங்களை வந்து நம்ம ஃப்ரெண்ட்ஸ் கூட சொல்லிக்கிட்டே இருப்போம்ல. இப்போ நம்ம விளையாடும் போது பசங்க ஃப்ரெண்ட்ஸ் இருப்பாங்க. இப்போ நம்ம தனியாக இருக்கும் போது என்னடா அது ஒரே போர் அடிக்குது அப்படின்ற மாதிரி நம்மளுக்கு இருந்ததுன்னா, சின்ன பசங்களுக்கு வந்து ஒரு பெஸ்ட் ஆஃப் இது என்னென்னா, அப்பார்ட் ஃப்ரம் மியூசிக், டான்ஸு அதெல்லாம் நீங்கள் போவீங்கள்ல, உங்களுடைய ஸ்போர்ட்ஸ்குள்ளே இருக்கு டீம் அப் பண்ணும்போது அதெல்லாம் அந்த விளையாட்டு அந்த மாதிரியான இதெல்லாம் இல்லாமல் நீங்கள் வந்து தனியாக இருக்கும் போது என்ன பண்ணுறது அப்படின்ட்டு பெரியவங்க பேசுறதெல்லாம் வாய் பார்த்துட்டு உட்காந்துட்டு இல்லாமல் நீங்கள் என்ன பண்ணலாம், ஸ்டோரி எழுதுறதுக்கு கற்றுக்கலாம். ஸ்டோரியை வந்து எப்படி எழுதுறது அப்படின்ட்டு. இது வந்து ஹோம்ஒர்க் கிடையாது. இது வந்து நீங்கள் உங்களுடைய கிளாஸ் லெசன்ஸ் கிடையாது. இது வந்து சம்திங் உங்களுடைய ஆர்வத்தில் நீங்களாக வந்து ஒரு சில கேரக்டர்ஸை யோசித்து நீங்கள் வந்து எழுதக்கூடியது தான் வந்து ஒரு கதை மாதிரி, ஒரு சின்ன கதை மாதிரி அதை வந்து எழுதுறதுக்கு ட்ரை பண்ணலாம். இப்போ அது எழுதும் போது எப்படி எழுதுறது அப்படின்னா, நம்ம யோசிக்கும் போதே ஃபஸ்ட் பர்சனில் யோசித்தோம் அப்படின்னா, அதாவது நம்மங்கிறது தனிப்பட்ட நபர். ஸோ ஹூ இஸ் திஸ் லிட்டில் பாய் ஆர் லிட்டில் கேர்ள், அந்த அந்த பர்டிகுலர் பர்சன். இப்போ நீங்கள் பையனாக இருக்கீங்க, ஒரு சின்ன பொண்ணாக இருக்கீங்க அப்படின்னா, நீங்கள் வந்து எழுதுறதுக்கு போது உங்களை அடிப்படையாக வச்சு எழுதுறது வந்து ஃபஸ்ட் பர்சன். யூ ஆர் திங்கிங் எப்படி நம்மனா என்ன, ஒரு 4-5 பேர் எப்படியோ அந்த கேரக்டர்ஸ் இருக்கனால நம்ம வந்து நம்மன்னு சொல்கிறோம். யோசிக்கும் போதே அந்த கதைக்குள்ளே வந்து நீங்கள் உங்களுடைய சொந்த அனுபவத்தை வந்து அதில் அது கதையாகவே இருக்கும், கற்பனையாகவே இருக்கும். அந்த கற்பனைக்குள்ளே நீங்கள் வந்து உங்களை எப்படி உங்களை வந்து இது பண்ணிக்கிறீங்க அப்படிங்கிறது வந்து ஃபஸ்ட் பர்சனில் சொல்லக்கூடிய ஒரு விஷயம். இப்போது செகண்ட் பர்சன் அப்படின்னு நம்ம எழுதுறதா இருந்தால், உங்களுக்கு ரொம்ப பிடிச்ச ஒரு நபர் இருப்பாங்க, உங்களோட ஃப்ரெண்டாக இருக்கலாம். நாட் தட் த பர்சன் இஸ் வித் யூ. அப்போது அந்த ஃப்ரெண்டு வந்து எப்படி இருப்பாங்க, எப்படிப்பட்டவங்க, என்ன அவங்களுக்கு பிடிக்கும், என்ன பிடிக்காது, ஒரு சில நேரங்களில் எப்படி நடந்துக்குவாங்க, எப்படி நடந்துக்க மாட்டாங்க அப்படின்ற மாதிரியான ஒரு விஷயம்லாம் உங்களுக்கு தெரியும்ல. அதனால தான் நம்ம ஃப்ரெண்டுன்னு சொல்கிறோம். ஸோ அவங்கள யோசித்து நம்ம வந்து செய்யக்கூடியது. இப்போது அது ஃப்ரெண்டாக இருக்கலாம், ஆர் சம்படி இஸ் லைக் யுவர் மதர் ஆர் யுவர் ஃபாதர், ஆர் சம்படி இஸ் லைக் யுவர் கிராண்ட் ஃபாதர் ஒரு கிராண்ட் மதர், அங்கிள் ஒரு ஆண்ட். யாராவது ஒருத்தர் உங்களுக்கு ஏற்கனவே அறிமுகம் தெரிஞ்சிருக்கும். இன்னொரு ஒரு பர்சனை வந்து நீங்கள் யோசித்து நீங்கள் வந்து இது பண்ணுறீங்க. நான் இதை வந்து ஒரு சப்ஸ்டியூட்டிங் ஃபார் தி கேரக்டர், சப்ஸ்டியூட்டிங் ஃபார் தி த ரைட்டர் அப்படிங்கிறத நம்ம சொல்லுவோம். ஏன்னா யூ ஆர் ரைட்டிங் திங்கிங் அபவுட் சம்படி எல்ஸ் ஹூ வுட் ரைட் தட் ஸ்டோரி. அப்போது நீங்கள் தான் அந்த கதையை எழுதுறீங்க. ஆனால் இன்னொருத்தருடைய சிந்தனையில், இன்னொருத்தருடைய நகர்வுகளில், இன்னொருத்தரோட அமைப்பு, அந்த கதை அமைப்பில் எப்படி நடந்துப்பாங்க அப்படின்ட்டு நீங்கள் யோசித்து அந்த ஒரு குட்டி ஸ்டோரியை நீங்கள் எழுதுறீங்க. ஸோ அது வந்து செகண்ட் பர்சன். இப்போ தேர்ட் பர்சனில் வந்து எழுதக்கூடிய ஒரு ஸ்டோரி லைனாக இருந்ததுன்னா அது எப்படி இருக்கும்னா, நீங்கள் யார் அந்த கதையை படிக்கணும் அப்படின்னு நீங்கள் நினைக்கிறீங்க, அந்த ஸ்டோரி வந்து இத்தனை பேர் படித்தா நல்லாயிருக்கும். சில பேர்கிட்ட வந்து நம்ம காட்டு கூட பிரியப்பட மாட்டோம். வராங்கன்னு உடனே நம்ம புக்கு மூடி ஒன்றும் இல்லை அப்படின்னு சொல்லிட்டோம். நம்மளுக்கு பிடிக்காது அவங்கக்கிட்ட பகிர்ந்துக்கிறதுக்கு, நம்மளுக்கு வந்து அவங்களுக்கு ஷேர் பண்ணுறதுக்கோ. அது வந்து அவங்களுக்கு தேவையில்லை, அவங்களுக்கு எதுக்கு தெரியணும் அப்படின்ட்டு நம்மளுக்கே வந்து ஒரு கான்ஷியஸாக ஒரு அவாய்டன்ஸ் போடுவோம். அவங்க யாருக்குரிய நபர்கள் வந்து இதை படிக்கலாம், ஓகே இவங்க படிக்கலாமா, இவங்கக்கிட்ட கொடுக்கலாமா, இவங்களுக்கு தெரியலாமா, இது என்னென்னு அவங்க தெரிஞ்சுக்கலாமா அப்படின்ட்டு நம்ம வந்து சில ஒரு இது வைப்போம். ஓகே இவங்களுக்கு இது தெரிஞ்ச பரவாயில்ல, இவங்க படித்தா பரவாயில்ல, இவங்களுக்கு வந்து அது என்னன்னு ஓகே அப்படின்ற மாதிரி நம்ம வந்து சொல்லுவோம். ஸோ தட் இஸ் தி கைண்ட் ஆஃப் பீப்புள் தட் யூ ஹாவ் தாட் அபவுட் ஆஸ் யுவர் ரீடர்ஸ். அப்போ அந்த ரீடர்ஸோட ஆங்கிள்லேருந்து அவங்களுக்கு என்ன மாதிரி வந்து அந்த கதைக்கு நம்ம சொல்ல வேண்டியது இருக்குது. அப்போ அந்த ரீடர் படிக்க போகக்கூடிய ஆளுங்க
அது அவங்களுக்கு வந்து எப்படி அதை வந்து எதிர்பார்ப்பாங்க, என்ன மாதிரி அந்த கதையை வந்து நம்ம வந்து இது பண்ணலாம் அப்படின்ட்டு அதுக்கான ஒரு கற்பனையில் எழுதலாம். ஓகேவா? ஸோ இந்த கற்பனை எல்லாமே வந்து ஒரு ஸ்டோரியாக இருக்கும்போது ஒரு ஆரம்பம் ஒன்று இருக்கணும், அதே மாதிரி ஒரு ஃபினிஷிங் லைன் ஒன்று இருக்கும். ஸோ அப்போது எப்போவுமே வந்து இல்லைன்னா அந்த கதையை வந்து அடுத்த நாளும் கண்டினியூ பண்ணுவோம், அடுத்த நாளும் கண்டினியூ பண்ணுவோம். அப்படியே கண்டினியூ பண்ணிகிட்டே இருந்தோன்னா அந்த எப்போல்லாம் உங்களுக்கு முடியுதோ அந்த கதையை நீங்கள் வந்து கண்டினியூ பண்ணிகிட்டே இருந்தீங்கன்னா அதை வந்து ஒரு பெரிய கலெக்ஷன் ஆகிடும். அது ஒரு பெரிய நாவல் மாதிரி கூட ஆகிடும். ஒரு நாவல் அப்படின்னு சொல்லக்கூடியது வந்து ஒரு அதிக நாட்கள் கடந்து ஒரு அதிக விஷயங்களை வந்து வச்சுருக்கக்கூடிய ஒரு NOUVELLE அப்படின்னு ஒரு நியூவான ஒரு கான்செப்ட். நாவல்னும் போதே ரொம்ப பழமையான ஒரு விஷயம்னு சில பேர் நினைப்பாங்க. ஆக்சுவலாக நாவல் அப்படின்ற ஒரு வார்த்தைக்கு வந்து புதுமையான சிந்தனைகளும் புதுமையான கருத்துக்களும் இருக்கிறது தான் வந்து நாவல்னுவாங்க. ஆனால் ஒரு பக்க கதையாக இல்லாமல் இத்தினோண்டு ஒரு ஜிஸ்டில் கூட ஒரு கதை எழுதலாம். அத்தினோண்டு ஒரு கதையாக இல்லாமல் நம்ம வந்து நாளடைவில் அதை வந்து கண்டினியூ பண்ணி அதை வந்து கம்ப்ளீட் பண்ணும். அந்த கம்ப்ளீட் ஆயிடுச்சுங்கிற ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷன் இருக்காது நம்மளுக்கு. இன்னும் அந்த இதை வந்து ஒரு செகண்ட் இது கூட போடலாம், தேர்ட் இது கூட போடலாம் அப்படின்னு. அப்போது இஃப் யூ கேன் டூ சம் இல்லஸ்ட்ரேஷனில் அதுக்கு உண்டான முக்கியமான சில வரைவு படங்கள் எல்லாம் நீங்கள் வந்து அதோட வரைஞ்சி வைக்கிறது, அந்த மாதிரிலாம் நீங்கள் வந்து சம்மர் டைமில் ஒரு கலெக்டிவான ஒரு ஒரு ரைட்டிங் அந்த ஒரு ஹேபிட் அந்த மாதிரி வந்துச்சுன்னா யூ வில் ஆல்சோ இம்ப்ரூவ் ஆன் யுவர் வெக்காபுலரி. அப்புறம் புதுமையான வார்த்தைகளை வந்து சிந்தனையில் வரும். நம்மளுக்கு எழுதுறதுக்கு தெரியலையே அப்படின்னும் போது நம்ம அதை தேடி கண்டுபிடிப்போம். அதுக்கப்புறமா கரெக்டான கிராமர் இருக்காங்கிறத பார்ப்போம். அப்புறம் சில நேரங்களில் வந்து நல்ல பொயட்டிக்கான லைன்ஸ், பொயட்டிக்கான வேர்ஸஸ் எல்லாம் நம்மளுக்கு தோணும். அப்புறம் நல்ல கற்பனை சிந்தனைகளில் வந்து நல்ல எந்த கற்பனைகளில் நம்மளுக்கு ஓகே ஆகுது, இதெல்லாம் வந்து நம்ம கற்பனைகளில் அதுக்குள்ளே நம்ம கொண்டு வர மாட்டோம் அப்படிங்கிற ஒரு சில விஷயங்கள்லாம் இருக்குது. இது என்னென்னா நிறைய பேர்கிட்ட வந்து நம்ம எழுதிட்டு இருக்கும் போதே வந்து கேட்டுகிட்டே இருக்கக்கூடாது. அப்போ என்ன ஆகும்னா டிஸ்ட்ராக்ட் ஆகும். டிஸ்ட்ராக்ட் ஆகிட்டு அப்புறம் வேறு யாரோட கருத்துக்கள் எல்லாம் நம்ம வந்து ஒரு கிளம்ஸியாக ஆகிடும். அப்போ நம்ம எதில் ஆரம்பித்து எதில் நம்ம எழுதிட்டு இருக்கோம். இப்போ ஏன்னா அந்த கதையோட ஃபுல் களமும் அவங்களுக்கு தெரியாது. எதுக்காக நீங்கள் வந்து அந்த கதையில் ஆரம்பிக்கப்பட்டீங்க, இல்லை ஆரம்பிச்சிருக்கீங்க அப்படிங்கிறது உங்களுக்கு தான் தெரியும். ஸோ அப்போ நீங்கள் நிறைய பேர்கிட்ட வந்து கதையை முடிக்கிறதுக்கு முன்னாடியே ஒப்பீனியன் கேட்டுகிட்டே இருந்தீங்கன்னா என்ன ஆகும், கன்ஃபியூஷனாக இருக்கும். லைக் ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு ஆங்கிள் வரும், ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு சிந்தனைகள் இருக்கும், ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு புரிதல் இருக்கும். அந்த கதை முடியறதுக்கு முன்னாடியே அப்போது நிறைய பேர் வந்து அவங்களோட இன்புட்ஸ் கொடுத்துட்டே இருந்தாங்கன்னா அது வந்து உங்களுக்கே அது வந்து சில நேரங்களில் கஷ்டமாக இருக்கும். அதனால் நிறைய நேரங்களில் நீங்கள் தனியாக ஒர்க் பண்ணக்கூடிய சில நேரங்களில் யூ ஷுட் சூஸ் டு ஒர்க் ஆல் பை யோர் செல்ஃப். லைக் அது வந்து ஸ்பெல்லிங் மிஸ்டேக்காக இருக்குமோ அப்படின்னா ஸ்பெல்லிங் மிஸ்டேக்கை வந்து நம்ம அதை வந்து தெரிஞ்சுக்கலாம். டிக்ஷனரியில் பார்க்கலாம். டிக்ஷனரி எடுத்து வச்சுட்டு டிக்ஷனரியில் வந்து அந்த வேர்டுக்கான மீனிங், அப்புறம் டிரான்ஸ்லேட் பண்ணக்கூடிய சில வேர்ட்ஸ் இருக்கும். இந்த வார்த்தைக்கு அந்த வேறு லாங்குவேஜில் என்ன இருக்குது அப்படின்ட்டு நம்ம வந்து டிரான்ஸ்லேஷனில் பார்க்கலாம். அந்த மாதிரியான ஹேபிட் எல்லாம் வந்து அதில் வந்து நம்மளுக்கு நல்லா டெவலப் ஆகும். இதில் என்ன ஆகும்னா லைக் இட்ஸ் நாட் நெசசரி தட் யூ ஹாவ் டு ஹாவ் இவ்வளோ பெரிய நாவல் இருந்தால் தான் நீங்கள் வந்து பெரிய ஆத்தராக இருப்பீங்க அப்படின்ட்டு. சின்னதாக ஒரு பக்கம் ஸ்டோரி, டிஃப்ரெண்ட் ஸ்டோரிஸ் எல்லாம் கூட கலெக்ஷன் பண்ணி நீங்கள் வந்து எண்ட் ஆஃப் யுவர் சம்மர் ஹாலிடேஸ் யூ வில் ஹாவ் யுவர் ஓன் ரைட்டிங் புக். இந்த girl or boy has come up with that that piece of short collection of stories அப்படின்னும் போது you will feel very good about it. And இது எதில் வந்து இன்னும் ஒரு நல்ல ஒரு பாசிட்டிவான ஒரு விஷயமா இருக்கும் அப்படின்னா when you go back to your schools இல்லைன்னா லேர்னிங்க்குன்னு போகும்போது கான்செப்ட்ஸ் வந்து சீக்கிரமாக புரியும். ஈஸியாக வந்து சில கொஸ்டின்ஸ் எல்லாம் இருக்கும் போது யூ வில் ஆன்சர் வெரி ஸ்பான்டேனியஸ்லி. பிகாஸ் அதில் டெக்ஸ்ட்டில் வந்து ஐயோ இவ்வளோ டெக்ஸ்டா, இவ்வளோ படிக்கணுமா, இவ்வளோ விஷயமா அப்படின்ட்டு நம்மளுக்கு வந்து அசதியாக இருக்காது.
யூ வில் சூஸ் அந்த கொஸ்டினுக்கு கரெக்டாக எந்த இடத்துல உங்களுக்கு ஆன்சர் இருக்குது அப்படிங்கிறத வந்து உங்களால் கரெக்டாக ரீசன் அவுட் பண்ண முடியும். கரெக்டாக அதுக்கு அது தேவையில்லாத சில கொஸ்டினுக்கு அப்பாற்பட்ட சிலதெல்லாம் நம்ம கொடுத்துட்டுருக்க மாட்டோம். அதுக்கு வந்து கரெக்டாக நம்மளால் ப்ரிசைஸாக அதை வந்து நம்மளால் பாயிண்ட் அவுட் பண்ணி அதை வந்து பண்ண முடியும். ஸோ இது சம்மர் ஹாலிடேஸில் ரொம்ப ஃப்ரீயாக, ரொம்ப அப்பார்ட் ஃப்ரம் த புக்கெல்லாம் எடுக்கவே வேணாம். நம்ம வந்து மொபைல்லே நம்ம உட்காந்து ஃபுல்லாக இது கோடிங் போட்டுனே இருக்கலாம் அப்படிங்கிற மாதிரிலாம் இல்லை. அதுவே வந்து நிறைய நேரங்களில் எக்ஸாஷனாக இருக்கும். ஸோ சிட், ரிலாக்ஸ், டேக் அ புக். அதை வந்து நல்லா சார்ட் அவுட் பண்ணுறது, பெயிண்ட் பண்ணுறது, இல்லைன்னா வந்து எழுதுறது ஒரே ஸ்ட்ரெச் ஆஃப் ஒரு புக்கில் வச்சுக்கோங்க. ஏன்னா நிறைய பேப்பர்ஸ் துண்டாக வேறு பேப்பர்ஸில் எழுதுனீங்கன்னா அதுக்கப்புறமா எந்த பேப்பர் எங்கே போச்சுன்னு தெரியாது. அதனால் ஒரு புக்கை ஒன்று எடுத்துகிட்டு, பவுண்ட் பண்ண புக்காக எடுத்துகிட்டு, and then you complete your writing skills in that. You will feel very great about it. Okay, this is for children. சம்மர் கோர்ஸ்க்கெல்லாம் போகலாம், அதுக்கு போகலாம், இதுக்கு போகலாம் நீங்கள் பிளான் பண்ணியிருப்பீங்களா? சம்டைம்ஸ் when you are free, you think that என்ன ஒரே போர் அடிக்குதே அப்படின்னு நினச்சிட்டு இருந்தீங்கன்னா, this is a very good thing that you can do.